நீதிமொழிகள் 20 அதிகாரம் 22 தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். நீதிமொழிகள் 20 அதிகாரம் 22 நீதிமொழிகள் 20 அதிகாரம் 22 தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் வந்திருக்கும் பொழுது, அநேகர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தீமைகள் செய்யறவங்கள நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம என்ன நினைப்போம், முதல்ல எப்படியாவது பழி வாங்கணும், எப்படியாவது அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது மனுஷ சுபாவம். மனுஷ சுபாவத்துல இருந்தோம்னா நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது, நேரம் கிடைக்கும் போது எப்படியாவது நம்ம அவங்க செஞ்சதுக்கு அவங்கள திரும்பியும் நம்ம எப்படியாவது பண்ணி ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா மனுஷ சுபாவம். மோசேயின் காலத்துல அத கூட ஓகேன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. ஏன்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்றது மோசேயின் நியாயப்பிரமாணம். ஆண்டவர் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணம். இப்போ ஒருத்தன் உன்னுடைய கண்ணை எடுத்தான்னா நீயும் போய் அவனுடைய கண்ணை எடு. ஒருத்தன் உன்னுடைய ஒரு பல்ல தட்டினானா நீயும் ஒரே ஒரு பல்ல தட்டு. அதுக்குன்னு 10 பல்ல நீ தட்டி எடுக்காத அப்படின்றதுதான். ஏன்னா இன்னைக்கு நம்ம பழி வாங்குறோம்னு சொல்லிட்டு சில சமயம் என்ன பண்றோம், அவங்க நம்மளுக்கு பண்ணதை விட ஒரு 10 மடங்கு அதிகமா அவங்கள நம்ம காயப்படுத்தணும் அப்படின்றது ஒரு மனுஷ சுபாவத்துல செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேரை அப்படி நினைக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, உனக்கு அவன் எந்த அளவுக்கு தீமை செஞ்சானோ அதே அளவுக்கு தான் நீ திரும்பி தீமை செய்யலாம், அதுக்கு மேல நீ செய்யக்கூடாது, இதுதான் நியாயம். சோ இது பார்க்கும்போது நியாயமா இருக்கிற மாதிரி தான் தோன்றுது. கண்ணுக்கு கண்ணு இல்லைன்னா பல்லுக்கு பல்லு, அவ்வளவுதான். அதுக்கு மேல நீ செய்யக்கூடாது அப்படின்றது மோசே நியாயப்பிரமாணம். ஆனா இயேசு கிறிஸ்து இதை மாற்றி அமைத்து, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது உலக நியதி, யாருனாலும் இப்படிதான் பண்ணுவாங்க. அது எப்படி அவன் தீமை செஞ்சா நாங்க உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதா? அவன் எங்க கண்ணை புடுங்கிட்டு போவான், எங்க பல்ல தட்டிட்டு போவான். இல்லைன்னா எங்களுக்கு இந்த எவ்வளவோ நம்ம சொல்லலாம், எங்களை பத்தி அநியாயமா இல்லாத பொல்லாத காரியங்கள் எல்லாம் அவன் சொல்லிட்டு போவான். இல்லைன்னா எங்களுடைய நிலத்தை அபகரிச்சுக்கிறான், அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, நாங்க எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஆண்டவர் தீங்கு நாளில் அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்றாரு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்புறம் எபேசியர்ல வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரத்துல தேவனுடைய சர்வாயுத 6ஆம் அதிகாரத்துல தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நிற்க நம்ம தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்றாரு. சோ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்ன்றாரு, தீங்குக்கு எதிர்த்து நிற்கணும், தீங்கு நாளில் அதெல்லாம் எதிர்த்து நம்ம நிற்கணும்னு சொல்றாரு. ஆனா இங்க என்ன சொல்லுகிறாரு, தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க உள்ள அர்த்தமே வித்தியாசமான அர்த்தம். நமக்கு விரோதமாக எதிராக தீமை செய்கிறவர்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம் தான் ஆண்டவர் சொல்றாரே ஒழிய, தீங்குக்கு நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும். அதாவது ஒரு குடிப்பழக்கம், இல்லைன்னா ஒரு லஞ்சம் வாங்குறது, இல்லைன்னா ஒரு பொருளாசை, எப்படிப்பட்ட தீங்காக இருந்தாலும் சோம்பேறித்தனம், இதெல்லாம் தீங்குகள் தான். இல்லைன்னா பொறாமைப்படுகிறது, பெருமைப்படுகிறது, கோள் சொல்லுகிறது, இந்த மாதிரி தீங்குகளுக்கெல்லாம் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஆனால் ஒருவன் நமக்கு தீமை செய்கிறான்னா அவனுக்கு நீ போய் எதிர்த்து நிற்காத அப்படின்னு சொல்லி ஏசாமி சொல்லுகிறாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், தீமை செய்கிறவர்களோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால், மோசே நியாயப்பிரமாணத்தின்படி என்ன, நீயும் அவனை ஒரே கன்னத்துலதான் அறையணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவனுக்கு உன்னுடைய மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. இன்னைக்கு நிறைய பேர் இந்த வசனத்தை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. ஓ, நான் என்ன இயேசுநாதர்ன்னு நினைச்சுக்கிட்டியா, நீ என்ன ஒரு கன்னத்துல அரைஞ்சா நான் திருப்பி காட்டுறதுக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி கிண்டல் பண்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுல உள்ள ஆசீர்வாதம் என்ன அப்படின்றது விளங்காமல் இருக்கிறார்கள். நீ பண்ணினா நான் சும்மா இருப்பேனா, நான் நிச்சயமா திருப்பி கொடுப்பேன், ஏசாமி மாதிரி நான் ஒன்னும் பெருசா சாதுன்னு எல்லாம் நீ நினைச்சுக்காத அப்படின்ட்டு எல்லாம் நிறைய பேர் இந்த வசனத்தை வச்சு அநேகர் அத ஒரு கேலியும் கிண்டலுமாக சொல்றதெல்லாம் நம்ம கேட்கிறோம். ஆனா என்னன்னா,
அப்படிப்பட்டவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுகிறார்கள். அந்த உண்மையான சத்தியம். சோ மறுக்கன்னத்தை திருப்பி கொடுன்னா என்ன, அப்படியே அடி வாங்கிட்டு அப்படியே போகிறது. அவன் அடிச்சா நம்ம அடி வாங்கிட்டு அதோட போயிடுறது, அதோட முடிஞ்சிருதுன்னு கிடையாது. அந்த சத்தியம் தெரியாததுனாலதான் மறுக்கன்னத்தை நான் ஏன் திரும்பி காட்டணும், ஐயசாமி அப்படி சொல்றாருன்னா அவர் வேணா வாங்கிட்டு போறாரு, நான் ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். சோ இதுல உள்ள சத்தியம் என்னன்னா, அந்த மறுக்கன்னத்தை நம்ம திருப்பி காட்டும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு காத்திருக்கிறது. அதுதான் என்ன ஆசீர்வாதம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சோ யாராவது நமக்கு விரோதமாக தீமை செய்தார்கள்னா பழி வாங்கணும்னு துடிக்கும் நம்மளுக்கு. பவுல் அப்போஸ்தலர் ரோமர் திருச்சபை மக்களை பார்த்து இந்த காரியங்களை சொல்லுகிறார். ஏன்னா எப்படியும் யாராவது யாருக்காச்சும் திருச்சபைக்குள்ள தீங்குகள், தீமைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. சோ பவுல் சொல்றாரு, அப்படி உங்களுக்கு யாராவது விரோதமாக தீமை செஞ்சாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். நீங்க பழி வாங்காதீங்க, ஆனா இடம் கொடுங்க. ஆண்டவர் பழி வாங்குகிறதற்கு இடம் கொடுங்கள். இன்னைக்கு நிறைய நேரம் என்ன பண்றோம் தெரியுமா, நம்ம யாராவது நம்மளுக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்ம எப்படியாவது திருப்பி அடிக்கணும், பழி வாங்கணும்னு சொல்லி பண்ணிடுறோம். அப்பனாதான் நம்மளுக்கு, இல்லைன்னா நம்மளுக்கு தூக்கமே வராது. அப்பதான் ஒரு திருப்தியா இருக்கும். நம்மளுக்கு பண்ண கஷ்டத்தை நம்ம திருப்பி காட்டிட்டோம் அப்படின்ற ஒரு 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 நிம்மதி வந்துருது. இதெல்லாம் மனுஷிகத்துல ஆண்டவரை அறியாத ஜனங்கள், ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்ற ஜனங்கள் தான் இதை அதிகமா பண்றாங்க. ஆனா உண்மையாக ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நம்ம அப்படி செய்ய மாட்டோம். சோ என்ன ஆகுதுன்னா, அப்படி பழி வாங்கினா அது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். அவன் என்ன இப்படி பண்ணால, நான் இப்படி பண்ணிட்டேன், நல்லா வேணும் அவங்களுக்கு, இப்போ தெரியும் அவங்களுக்கு நான் பட்ட வேதனை என்ன அப்படின்ட்டுலாம் சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா பாருங்க, நம்ம பழி வாங்குறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆண்டவர் பழி வாங்கினாருன்னா 100 மடங்கு பழி வாங்குவாரு. அவரு பயங்கர எஃபிஷியன்ட்டா, எஃபெக்டிவா பழி வாங்குவார். நம்மளாலலாம் அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், ரொம்ப முந்திக்கிட்டு நானே பண்றேன்னு சொல்லி நம்ம அத நம்ம ஆண்டவர்கிட்ட விட்டா அவர் இன்னும் அத அதிகமா செஞ்சு அவங்களையும் திருத்தி நம்ம கிட்ட கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். நம்ம இடம் கொடுக்கிறதே கிடையாது. கோபாக்கினைனா என்ன, ஆண்டவருடைய பழி வாங்குதல். அதுக்கு நீங்க இடம் கொடுங்க, அவரு பாத்துக்குவாரு, அவர்கிட்ட விட்டுருங்க அப்படின்னா நம்ம விடுறதே கிடையாது. சில சமயம் ஆண்டவர் இம்மீடியட்டா பழி வாங்க மாட்டார்ல, வெயிட் பண்ணி பழி வாங்குவார். நம்மளுக்கு அதுக்கு பொறுமை இருக்காது. இவ்வளோ அக்கிரமம் பண்றான், இவ்வளோ அநியாயம் பண்றான், அவன் பாட்டுக்கு நல்லா தானே இருக்கிறான், ஏதோ ஆண்டவர் பழி வாங்குவார்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அவரு ஒண்ணும் வாங்குற மாதிரி தெரியல, நானும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன், இனிமே நானே என் கையில எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. ஆனா அந்த தாமதம் ஆகுதோ அதை பத்தி எல்லாம் கிடையாது. அவரு சொல்றாரு, கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள், நான் பழி வாங்குறேன், அதுக்கு இடம் கொடுங்கள் அப்படின்றார். அதே அந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் அதுக்கு அடுத்த வசனம் 20ஆம் வசனத்துல, அன்றியும் சரி, நம்ம ஒருத்தவங்க நம்மளுக்கு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள திருப்பி நம்ம அழிக்கணும் அப்படின்றது நம்ம உள்ள வருது, திருப்பியும் பழி வாங்கணும்னு. அதாவது தீமைக்கு எப்படியாவது தீமை செஞ்சாகணும் அப்படின்னு. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, அதுதான் இன்னைக்குள்ள வசனம். சோ அப்ப தீமைக்கு நம்ம என்ன பண்ணணும், தீமைக்கு தீமை சரி கட்டாத அப்படின்றது ஓகே, அத கூட நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவியானவருடைய ஒத்தாசையை கொண்டு நம்ம செஞ்சிடலான்னு. தீமைக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன், நான் தீமையும் செய்ய மாட்டேன், நான் எதுவும் செய்ய மாட்டேன், நான் பேசாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது அது அதை விட கொஞ்சம் மேலான காரியம். அவன் அவ்வளவு தப்பு பண்ணியும் நான் அவனுக்கு பதிலடி எதுவும் கொடுக்காம நான் பேசாம நான் ஜெபத்துல வச்சுட்டேன் அப்படின்றது அதை விட ஒரு பெரிய காரியம். ஆனால் தீமைக்கு நன்மை செய்கிறது பாருங்க, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். வேதத்துல யோசேப்பு அதை செய்தான். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ வெகு ஜனங்களுக்கு ஜீவரட்சணை செய்யும்படிக்கு அதை நன்மையாக மாற்றினார்னு சொல்லி தனக்கு தீமை செய்த தன்னுடைய சகோதரர்களுக்கு யோசேப்பு நன்மை செய்கிறான். எப்படி அவனால அப்படி முடிஞ்சது? யாராலையும் முடியாது, அவனும் மனுஷன் தானே, எப்படி அவனால முடிஞ்சது? சிறைச்சாலையில, அதுக்குதான் ஆண்டவர் அவனை 13 வருஷம் சிறைச்சாலையில வச்சாரு. ஏன்னா கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. எப்ப அவனுடைய உள்ளத்துல அந்த பழி வாங்குகிற சிந்தனைகளை எல்லாம் நீங்கி போய் சகோதரரை மன்னிக்கிற அந்த மனப்பான்மை வருதோ, அது எல்லாம் அந்த சிறைச்சாலையில தான் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டு நல்லா பக்குவப்படுற நேரத்துலதான் ஆண்டவர் அவனை வெளியில கொண்டு வராருன்னு சொல்லி பாக்குறோம். இன்னைக்கு நம்முடைய சிறையிருப்பின் வாழ்க்கையிலும் இருந்து நம்ம வெளியில வரணும்னா நிறைய காரியங்களிலே நாம் பக்குவப்பட வேண்டும்.
தீமைக்கு தீமை செய்யாமல் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். நான் பார்வோனுக்கு 2ஆம் அதிகாரியாக, எகிப்துக்கே அதிகாரியாக உயர்த்தப்படுவேன். அப்போ என்னுடைய சகோதரர டெஃபினட்டா யோசேப்பு நினைச்சா ஒரே நிமிஷத்துல கொலை பண்ணியிருக்கிறான். அப்படி கொலை பண்ணாம அவங்கள விட்டு வச்சதே பெரிய காரியம். ஃபர்ஸ்ட் அவன் பழி வாங்குகிற சிந்தை எப்படி இருக்கும்? வெளியில அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட புடமிட, பரவால்ல கொலை பண்ணாட்டி பரவால்ல, அவங்க எப்படியோ போயிட்டு போறாங்க. ஆனா நான் நல்லா இருக்கிறேன். அவங்களுக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட புடமிட, பரவால்ல அவங்க தீமை செஞ்சாலும் பரவால்ல, ஆண்டவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. நான் அவங்களுக்கு நன்மையே செஞ்சுட்டு போறேனே. அந்த ஒரு மனப்பான்மை வரும்போது பாருங்க, ஆண்டவர் எல்லா கட்டுகள், சிறையிருப்புகளில் இருந்து நமக்கு விடுதலை தருவார். அதனாலதான் தீமை செய்கிறவங்களுக்கு ஒரு கன்னத்த அறைஞ்சா மறு கன்னத்த காட்டு அப்படின்றதுக்கு இதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு தெரியல. ஏன் கன்னத்த காமிச்சா அவன் அடி குடுத்தா நம்ம வாங்கிட்டு போயிட்டு இருக்கணுமா அப்படின்றது கிடையாது. வாங்கிட்டு இருக்கும் பொழுதுதான் யோசேப்பை போல ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அந்த சிறைச்சாலையில கர்த்தருடைய வசனம் புடமிட்டு அந்த மனப்பான்மை வரும்போது கர்த்தர் அவனை உயர்த்துவார். அவன் வெளியில வந்த உடனே சகோதரர் அடுத்த நிமிஷமே நான் அடிச்சு கொல்லணும்னு நினைக்கல. இல்லன்னா நீங்க எனக்கு தண்டனை, நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க. அதனால நான் உங்களுக்கு கோதுமை எல்லாம் தரமாட்டேன். நீங்க போயிருங்கன்னு சொல்லி அனுப்பல. மன்னிக்கிற ஒரு குணம் அவனுக்கு கிடைச்சதுன்னு பார்க்கிறோம். ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்து அந்த தீமைக்கு நன்மை செய்கிறத நமக்கு வாழ்ந்து காட்டினார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அதனால தீமைக்கு எதுவுமே செய்யாம இருக்கிறதே பெரிய விஷயம்னு நினைக்கிற இந்த காலகட்டங்களிலே தீமைக்கு நன்மை செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சோ அததான் பவுல் ரோமர் திருச்சபை மக்களுக்கு சொல்லுகிறார். ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதுவும் சர்ச்சுக்குள்ள ஜனங்க அடிதடி போட்டாங்கன்னா யார் ஒன்னா சேருவா? பவுல் சொல்றாரு, உன் சத்ரு தான் சர்ச்சில் தான் உனக்குள்ளதான் இருக்கிறான். அவன் பசியா இருந்தா நீ என்ன பண்ணு? அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமா இருந்தால் நீ அவனுக்கு தண்ணீர் பானம் கொடு அப்படின்னு செய்கிறார். நீ இப்படி செய்கிறதுனால் அவன் தலையின் மேல் அக்கினி தழலை குவிப்பாய் அப்படின்னு சொல்றார். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு அப்படின்றார். அவ்வளவு நன்மை செஞ்சா கூட சிலருக்குலாம் நன்றியே இருக்காது. தீமைக்கு நன்மை செஞ்சா கூட நிறைய பேர் மனம் இறங்கி பரவாயில்லையே, இவங்க நம்ம இவ்வளவு தப்பு பண்ணி இவங்க நம்மளுக்கு நல்லது செய்யறாங்களேன்னு பாக்குறாங்க. சில கொடூரமானவர்கள் எல்லாம் இருப்பாங்க. நீங்க நன்மை செஞ்சா கூட அவங்க அவங்கள நம்ம வெல்ல முடியாம இருக்கலாம். அப்பதான் ஆண்டவர் அங்கு பதில் தருவார்னு பாக்குறோம். நானே பதில் செய்வேன். பழிவாங்குதல் எனக்குரியது அப்படின்றாரு. அததான் பேதுரு சொல்றாரு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். யாராவது உங்களுக்கு தீமை செய்யறாங்களா? யாராவது உங்களை உதாசீனப்படுத்துறாங்களா? நீங்க என்ன பண்ணுங்க? அவர்களை ஆசீர்வதியுங்கள். அப்போ அந்த மொத்த ஆசீர்வாதமும் நம்மளுக்கு வந்துருமா? இப்போ நம்மளுக்கு நல்லா புரியணும். வலது கன்னத்துல அடிச்சா இடது கன்னத்தை எதுக்கு நம்ம காட்டுறோம் அப்படின்னா, அதன் மூலம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதன் மூலம் ஆண்டவர் நம்ம யோசேப்பை உயர்த்தினது போல உயர்த்துவார். பேதுரு சொன்னது போல நம்ம அப்படி அவர்களை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு வரும்? மனுஷ சுபாவம் வேற. தீமைக்கு நன்மை செய்கிறது மனுஷ சுபாவமே கிடையாது. இது எப்படி வரும்? கர்த்தருடைய வசனம் நம்மை புடமிட வேண்டும். அப்பதான் இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை, ஒரு குணாதிசயம் நம்மளுக்கு வரும். இல்லைன்னா இது வரவே வராது. கர்த்தருடைய வசனம் நம்மை புடமிட வேண்டும். ஆவியானவர் நமக்குள் இருக்க வேண்டும். அப்பதான் இப்படிப்பட்ட காரியங்கள், குணாதிசயங்கள். இதுதான் ஏதேன் தோட்டத்தில் இருந்த குணாதிசயம். அததான் நம்ம பாடுகிறோம். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன். ஆண்டவருடைய சாயல் அவர் தமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆகவே அப்படிப்பட்ட தேவ சாயல் நமக்குள் இருக்க வேண்டும். அததான் சாலமோனின் நீதிமொழிகள்ல பாக்குறோம். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. வாயில கூட சொல்லாத, நீ கனவுல கூட நீ நினைக்காத. கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய பாதத்துல காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். மத்தவங்களை எப்போ அழிச்சு போடுவாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க செஞ்ச தீமையிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். அதுக்கும் ஒரு வெயிட்டிங் டைம் இருக்கு. பொறுமையோடு நான் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றினார் அப்படின்றது போல நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நன்மையானதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். இந்த
மே மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் தேற்றுவேன். இன்னைக்கு ஒருவேளை அநேகர் நமக்கு தீமை செய்திருக்கலாம். நம்ம பதில் செய்யாம ஆண்டவர் எனக்கு எப்போ நீதியை சரி கட்டுவார்னு காத்து கொண்டிருக்கலாம், அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தாயை போல நான் உன்னை தேற்றுவேன், உன்னை ஆற்றுவேன். யாரெல்லாம் உனக்கு தீமை செய்தார்களோ அவர்களை நான் பழிவாங்குவேன், ஆனால் உன்னையோ ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லுகிற அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமென்.